अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய துவரம் பருப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ஸோ ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய துவரம் பருப்பு வீட்டில் வந்து சில நேரம் நிறைய சேர்ந்துரும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த துவரம் பருப்பை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் கடை துவரம் பருப்பில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற துவரம் பருப்பில் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்க்கறதுனால ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதுபோல் சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து ஒரு 5 காய்ந்த மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் வந்து இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இது கூட ஒரு 5 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நான் வந்து இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஸோ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுனால இது ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுபோல் இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நைட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னாலே போதும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டிஃபன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு. இப்படி எடுத்து நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அமுந்தணும் துவரம் பருப்பு, அந்தளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிறேன். மிளகாயை முதல்ல சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு 2 பேட்சாக நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ எப்படி அரைக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப தண்ணியாக அரைக்க தேவையில்லை, இட்லி மாவு பதத்தில் அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளுமே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோல் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையுமே முதல்ல கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி எடுத்து பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. ஒரு துணியில் எண்ணெய் தொட்டு தொடச்சிருக்கேன். அடுத்து இதில் நம்ம தோசை ஊற்றலாம். நம்ம ரோஸ்ட் மாதிரி நல்ல மொறுன்னு கூட இந்த தோசையை சுடலாம். இப்போ நான் வந்துட்டு ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஓரங்களில் லேசாக எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க. மேலே ஒரு மூடி கூட நீங்கள் போட்டு வேக விடலாம். ஸோ இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்படி நம்மளோட தோசை வந்து நல்ல ரோஸ்ட் மாதிரி முருகலாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி எடுத்துடலாம். இது போலவே அடுத்தடுத்த தோசைகளுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் அடை மாதிரி கூட ஊற்றலாம். அடை மாதிரி ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன சைஸில் ஊற்றிட்டு கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு ஓரங்களில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஊற்றுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது தோசையுமே ஊற்றியாச்சு. எவ்வளோ ஒரு சூப்பராக வருது பாருங்கள். இட்லி மாவு இல்லாத அந்த நேரங்களில் வீட்டில் இருக்கிற துவரம்பருப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசையோட தேங்காய் சட்னி, கார சட்னி, எல்லா விதமான சைடிஷுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் மதியம் வைக்கிற குழம்புக்குமே இந்த தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து எறா குழம்போடு சேர்த்து இந்த தோசையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளோட ஷகீப். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் ஈஸியான ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.